ஹாய் டு ஆல். வெல்கம் பேக் டு சந்துஸ் ஹோம். ரொம்பவே யூனிக் அண்ட் யூஸ்ஃபுல்லான சில கிச்சன் டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதில் ஒரு 10 நியூவான கிச்சன் டிப்ஸை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள். உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் உங்களுக்கான பிரேக் டைம், அதாவது உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான டைம் எவ்வளோ நேரம் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அந்த ஒரு ½ அன் ஹவர் ஒரு 1 ஹவரில் உங்களை எப்படி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறீங்க, அதில் நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ண பிடிக்கும் அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸா பார்த்துடலாம். டிப் நம்பர் 1. தோசை வார்க்கும்போது சில நேரங்களில் தோசை கல்லுலேயே ஒட்டிட்டு வராமல் இருக்கும். இதை சரி செய்யறதுக்கு வாழை இலையை நல்ல சூடான கல் மேலே தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை வார்த்தீங்க அப்படின்னா தோசை கல்லில் ஒட்டாமல் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி தோசை அடிக்கடி கல்லில் ஒட்டிக்கிறதுக்கு மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, தோசை சுட்டதுமே நம்ம கல்லை டெய்லியும் வாஷ் பண்ணி எடுத்து வைப்போம். அந்த மிஸ்டேக் பண்ணவே கூடாது. அடிக்கடி சோப்பு போட்டு கழுவிட்டே இருந்தீங்க அப்படின்னா தோசை சரியா வராது. அதுக்கு பதிலா ஒரு 2 to 3 டைம்ஸ் ஆவது நீங்க அந்த கல்லை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க அதை நல்லா வாஷ் பண்ணி வெயில்ல காய வச்சு எடுத்துட்டு அதுக்கு மேல ஆயில் அப்ளை பண்ணி முதல்ல மொத்தமா ஒரு தோசை ஊத்திட்டு அதுக்கப்புறமா நீங்க எப்பவும் போல தோசை வார்த்தீங்க அப்படின்னா நல்ல மொறுமொறுப்பான தோசை கிடைக்கும். கல்லும் டேமேஜ் ஆகாது, தோசையும் பிஞ்சு போகாது. வெண்டைக்காயெல்லாம் எப்படிதான் சமைச்சாலும் ஒரு சிலருக்கு பிடிக்காம போகும். அதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னா, அதில் இருக்கக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மை தான். அது கையோட ஒட்டிட்டு வர்றதுனாலயே எவ்வளோ டேஸ்ட் இருந்தாலும் சிலருக்கு சாப்பிடவே சுத்தமா பிடிக்காது. நீங்க வெண்டைக்காய்களை வாங்கிட்டு வந்ததுமே நல்லா தண்ணியில அலாசிட்டு ஒரு நல்ல டவல்ல சுத்தி காய வச்சு தொடச்சி எடுத்து நீங்க வச்சுக்கலாம். இதை நீங்க சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வெயில நல்லா உலர்த்தி எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னாலும் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் வத்த குழம்புகள் செய்யறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். வெண்டைக்காய்களை சமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமா எலுமிச்சை சாறு அதுக்கு மேல அப்ளை பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க சமைச்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வெண்டைக்காய்கள் ஒன்னோடு ஒன்று ஒட்டாம நல்லா தனித்தனியா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் உங்களுடைய சமையல்ல இந்த டிப்பை ஆட் பண்ணி பாருங்க. பெரும்பாலான வீடுகளில் ஒரு நாளைக்கு 2 நேர சமையல் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுவோம். நம்மளுக்கு சமையல் அடியில் ரொம்ப நேரம் நிற்கிற நேரத்தையும் குறைச்சிக்கலாம், நம்மளுடைய கேஸையும் சேவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சமயங்களில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நம்ம மார்னிங் வைக்கிற குழம்பு சாயந்தரம் வரைக்கும் எப்படி கெடாம பாதுகாக்கிறது அப்படின்னு தான். ஸோ சாம்பாரெல்லாம் சீக்கிரம் கெட்டு போகாம இருக்கணும் அப்படின்னா நீங்க பருப்பு வேக வைக்கிறதுக்கு முன்னாடியே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கொஞ்சமா அதில் ஆட் பண்ணி பருப்பை வேக வச்சீங்க அப்படின்னா அதில் செய்யக்கூடிய சாம்பார் நைட் ஆனாலும் கெட்டு போகாது. அடுத்த முறை பருப்பு வேக வைக்கும் பொழுது பூண்டு, மஞ்சத்தூள், ஜீரகத்தோட கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு தோசையை விரும்புகிற அளவுக்கு பெரும்பாலும் யாரும் கோதுமை தோசையை விரும்புறதே இல்லை. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோதுமை தோசை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்பில் நீங்கள் ஆட் பண்ணி பாருங்க. ரொம்பவே மொறுமொறுப்பான சுவையான தோசை உங்களுக்கு கிடைக்கும். விரும்பி எல்லாருமே சாப்பிடுவாங்க. கோதுமை தோசைக்கு நீங்கள் மாவு கரைக்கிறீங்க அப்படின்னா அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்த கோதுமை ரவையும் கோதுமை மாவு கூடயே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க தோசை சுட்டீங்க அப்படின்னா கோதுமை தோசை ரொம்பவே மொறுமொறுன்னு கிறிஸ்பியா இருக்கும். டேஸ்ட்டும் அல்டிமேட்டா இருக்கும். கோதுமை தோசைக்கு ஒரு சில பர்ஃபெக்டான காம்போ சொல்கிறேன், மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பீர்க்கங்காய் இந்த மாதிரி 3 காய்கறிகளில் ஏதாவது 1 போடலாம், இல்லை 3 போடலாம். சேர்த்து கடையில் செஞ்சு அதை கோதுமை தோசையோடு செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வேற லெவலில் இருக்கும். கோதுமை தோசைக்கு இன்னொரு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய பர்ஃபெக்டான காம்போ என்ன அப்படின்னா நாட்டு சக்கரை. வேற எதுவுமே தேவையில்லை. நல்ல சுட சுட இருக்கிற கோதுமை தோசையோட 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வேற லெவலில் இருக்கும். கோதுமை தோசை சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் கோதுமை தோசைக்கு தக்காளி, வெங்காயம், தேங்காய் பொட்டுக்கல்ல வணக்கி அரைச்ச கார சட்னி அவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு காம்போவா இருக்கும். கெட்டியா அரைச்ச தேங்காய் சட்னியும் சூப்பரா இருக்கும். இந்த காம்போல எல்லாம் உங்களுக்கு எது பிடிக்கும், அல்ல வேற என்ன காம்போ உங்களுக்கு கோதுமை தோசையோட சாப்பிட பிடிக்கும்னு மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கம்மல் திருகாணி எல்லாம் அடிக்கடி லூஸ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ தங்க விற்கிற விலைக்கு
நம்மளால ஒரு சின்ன குண்டூசி மிஸ் ஆனா கூட வாங்க முடியாத சிச்சுவேஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ நீங்க ஒருவேளை உங்களுடைய குழந்தைகளுக்கு தங்க கம்மல்லாம் போட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னா, அதனுடைய திருகாணி ரொம்பவே லூஸ் ஆகுற மாரி இருக்குன்னா, மறக்காம இந்த டிப் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் இல்ல, வெள்ள பூண்டு எடுத்துக்கோங்க. அந்த வெள்ள பூண்டுல ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு உங்களுடைய கம்மல் திருகாணிய அதுல குத்தி வந்து வச்சுருங்க. கம்மலையுமே நீங்க இந்த மாதிரி வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்க ஆஸ் யூசுவல் எப்பவும் போல திருகாணிய டைட் ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நல்லா கிரிப்பா புடிச்சுக்கும். சீக்கிரமா கழண்டு வந்து விழுகாது. மெயினா உங்களுடைய பேபீஸ்க்கு இத ட்ரை பண்ணுங்க. கம்மல் மிஸ் ஆகாது. இஞ்சிய வெளியிலேயே வச்சிருக்கணும். ஆனா 10 நாளுக்கு மேல ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம இந்த டிப்ப ட்ரை பண்ணுங்க. இஞ்சிய வாங்கிட்டு வந்ததும் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற மண்ணெல்லாம் ரிமூவ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஈர காட்டன் துணியில நல்லா சுத்தி நீங்க தண்ணி ஊத்தி வச்சிருக்கக்கூடிய பாத்திரத்துக்கு மேல வந்து வச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் குடத்துல வைக்காதீங்க. சில்வர் அண்டா, தவளை, குடம் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லயோ அல்லது மண் பாத்திரத்து மேலயோ அல்லது பித்தளை பாத்திரத்து மேலயோ வச்சீங்க அப்படின்னா 10 நாள் ஆனாலும் கெடாது. நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து உங்களுக்கு இருக்கும். காய்கறி கூடைகள நீங்க கவுண்டர் டாப்ல மெயின்டெயின் பண்றீங்க அப்படின்னா, அது சீக்கிரமா வாடி போகாம இருக்கிறதுக்கு, அதுக்கு மேல ஒரு ஈர துணிய எப்பவும் போர்த்தி வந்து வச்சிருங்க. சீக்கிரமா உங்களுக்கு வாடாது, வதங்காது. நீங்க ரூம் டெம்பரேச்சர்லயே வச்சிருந்தாலும் காய்கறிகள் நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து உங்களுக்கு மெயின்டெயின் ஆகும். காய்கறிகள் எல்லாம் வாங்கும்போது மறக்காம இத வந்து சேவ் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர் வாங்குறீங்க அப்படின்னா, அந்த காலிஃப்ளவர் வந்து ரொம்பவே நெருக்கமா இருக்கிற மாதிரி வந்து வாங்குங்க. கேப்ஸ் அதிகமா இல்லாத மாதிரி. பூ வந்து ஒரு மொட்டுக்குள்ள ஒண்ணோடு ஒண்ணு நெருக்கமா வந்து இருக்கணும். அதே மாதிரி பூ வந்து பார்க்கறதுக்கு நல்லா ஒயிட்டா, பிரைட்டா வந்து இருக்கணும். லைட்டா ஒரு பிளாக் ஷேடோ அல்லது லைட் எல்லோ கலர்லயோ இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அது ரொம்ப பழசுன்னு அர்த்தம். நீங்க வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் நீங்க வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து முடியாது. ஸோ எப்ப வாங்குனாலும் நல்லா நெருக்கமாவும், பளிச்சுன்னு பார்க்கறதுக்கு வெண்மையாவும் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. உங்க பீரோவுடைய டோர்ல இந்த மாதிரி உங்களுடைய ட்ரெஸ்ஸை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சீங்க அப்படின்னா, ஸ்பேஸ் சேவிங்காவும் இருக்கும். பார்க்கறதுக்கு நீட்டாவும் இருக்கும். எடுக்கிறதுக்கும் ரொம்பவே எளிமையாவும் இருக்கும். எல்லாருடைய பீரோ டோர்லயுமே ஒரு ஹேங்கர் மாதிரி ஒரு லைன் வந்து உங்களுக்கு குடுத்திருப்பாங்க. அது டவல்ஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து வச்சிருப்போம். நம்ம பழைய காலங்கள்ல ரிப்பன், ஹேர் பேண்ட் இது எல்லாத்தையுமே நம்ம இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதே மாதிரி நம்ம எவ்வளோதான் அடுக்கி அழகா வச்சாலுமே நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஷால்ஸ் எல்லாமே அடிக்கடி கலைஞ்சு வந்து போயிடும். அதுக்கு பதிலா நீங்க இந்த மாதிரி பீரோ டோர்ல இருக்கக்கூடிய அந்த ஹேங்கர்ல உங்களுடைய ஷால்ஸ் எல்லாத்தையுமே இண்டிவிஜுவலா தனியா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா பார்க்கிறதுக்கு நீட்டாவும் இருக்கும். எடுக்கிறதுக்கும் ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். நீங்கள் ஷெல்ஃப்ல வச்சிருந்தீங்கன்னா எடுக்கும் போதெல்லாம் கலையும். அந்த பிரச்சனை உங்களுக்கு இதுல வந்து இருக்காது. ஸோ ஷாலை பீரோ டோர்ல கரெக்டா ஆர்கனைஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே நீட்டா வந்து இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய கர்ச்சீஃப், டவல்ஸ், இன்னர்ஸ் இது எல்லாத்தையுமே இந்த ஹேங்கர்லயே நீங்க ஹோல்ட் பண்ணலாம். பார்க்கிறதுக்கு ரொம்பவே நீட்டா வந்து இருக்கும். டெய்லியும் யூஸ் பண்றதுக்கும் ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். இந்த யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்மளுடைய ஸ்மார்ட் ஹோம் சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிவ் அவே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தோம். அதுல பெஸ்ட் 3 வின்னர்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு 1 கிராம்ல சில்வர் காயின்ஸ் வந்து நம்ம கொடுக்கறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இந்த மாதிரி கிவ் அவேல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்மளுடைய ஸ்மார்ட் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனலுடைய லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து உங்களுக்கு நான் பின் பண்றேன். நெக்ஸ்ட் கிவ் அவே வந்து நம்மளுடைய 5000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கோம். என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம்னு சொல்லி உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.